மெலோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அதுல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து அண்ணனா இருப்பீங்க. இதுல வந்து அப்பாவா இருந்த அந்த ஒரு ஷிஃப்ட் எப்படி இருந்தது? எப்படி நீங்க அதை பர்சீவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ணலன்னு தான் சொன்னேன். நான் அப்பா கேரக்டர் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். 3 பசங்க, 2 பொண்ணு, அவ்வளோ ஒரு மருமையன், ஒரு பேத்தி, நான் வரல. அந்த பொசிஷனில் அண்ணனாக இருந்து ஒரு தகப்பான வழி நடத்தினார் மூர்த்தி. இதில் அப்பாவாகவே இருந்து வழி நடத்துகிறாரு பாண்டியன். அவதான் டிஃப்ரெண்ட்டு. அது அப்பா வந்து ஒரு ஹெட்மாஸ்டர். நான் அப்பாட்டையும் நான் படித்தேன். அம்மா டீச்சர், அம்மாட்டையும் நான் படித்தேன். நான் எல்லாம் ப்ரெசன்ஸாக இருந்தால் நானும் ப்ரெசன்ஸாக இருந்தால் சொல்லணும். அப்பான்னு சொன்னால் அதை வாங்குவேன். நான் நடிக்க வரப்போ அப்பா இல்லை, இறந்துட்டார். அவர் இருந்திருந்தால் என்னை இந்த ஃபீல்டுக்கு அனுப்பிச்சிருப்பாருன்றது கேள்விக்குறி தான். ஒரு எப்பயுமே வந்து வீட்டு அட்ரஸ் எழுதி பாக்கெட்டில் வச்சு விட்டு டூர் போன இடத்துல வந்து அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக வாங்கி தரேன். ஆனால் வந்து இந்த ஊரை பற்றி ஏதாவது 3 தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு, நீ கேட்குறத வாங்கி தரேன். என்ன தகவல்? ஏதாவது ஒன்று வந்து ஒரு 2 விஷயத்த, ஏதாவது ஒன்று 2-3 விஷயத்த வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். வெரி குட் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு. இன்னும் வந்து எங்கள் அப்பா தஞ்சாவூரில் வாங்கி கொடுத்த அந்த பொம்மையும் அந்த ஒரு சின்ன ஒரு 2 ஸ்டாச்சு அதை வந்து அப்படியே இன்னும் வீட்டில் வச்சிருக்கேன். இத்தனை வருஷமா இருக்கு. சரவண மீனாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடா அறுவாலை தூக்கிட்டு அடித்து தகராறு பண்ணுற மாதிரி பெரிய ஒரு அட்டிலியம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இன்றைக்கி வந்து சேனலில் என்னை கூப்பிட்டு நீங்கள் வாத்தியாராக நடிக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவை மட்டும் தான் நினச்சேன். அப்பா ஸ்கூல் டீச்சர் எப்படி வருவார், இப்படி தான் நடந்து வருவார், இப்படி தான் இருப்பார். கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு பசங்கள்கிட்ட இப்படி பேசுவார். 15+ இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சீரியல்லேருந்து இப்போ வரைக்கும் அதே அந்த கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட பார்க்க முடியுது. நீங்களே வந்து கூட மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் விஜய் டிவி இப்போ அவார்ட்ஸ் வாங்கும் போது கூட நான் வந்து எவ்வளோ வருஷமாக வந்து இங்கே இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அண்ட் சேம் டிவியில் வந்து இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் ஹார்ட் ஒர்க் மோர் தேன் வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து லவ் கொடுக்கறத விட ஹார்ட் ஒர்க்கும் வந்து அதில் நிறையா இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து விஜய் டிவிக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். நான் உருவான இடம் வேறு இடமா இருந்தாலும் விஜய் டிவி தான் நம்மளை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது. ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு முடியாது, கஷ்டம்தான். ஹார்ட் ஒர்க்கு உண்மை, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். டே நைட்டு தூங்காமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் விஜய் டிவிக்கு வரப்போ சரவண மீனாட்சி என்னோடய ஃபஸ்ட்டு சீரியல். அதுக்கப்புறம் 7 சீன் ஒரு சீரியலில் வந்து டீச்சராக நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆண்டாள் அழகர், அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை சீரியல், அதுக்கப்புறம் திரும்ப சரவண மீனாட்சி சீசன் 3, அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோரி, இதுக்கப்புறம் திரும்ப பாண்டியன் ஸ்டோரி 2. இது மாதிரி நிறையா சீரியல்ஸ் விஜய் டிவியில் நிறையா பண்ணியாச்சு. ஒவ்வொரு சீரியலும் வந்து மினிமம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸுங்கிறதுனால அந்த வருஷங்கள் வந்து கண் மும்மிக்கு நேரத்தில் 10 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் கடந்து போயிடுச்சு. அதான் இப்போ டெலி அவார்ட்ஸோடு நான் சொல்லியிருந்தேன். நான் இது 9th டெலி அவார்ட்ஸு. ஆனால் அந்த 9 டெலி அவார்ட்ஸ்லேயும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்ட வந்து கலந்துருக்கேன். இதில் வந்து 9 டெலி அவார்ட்ஸ்க்கு நான் வந்திருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய அவார்டாக இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு தொடர்ந்து எனக்கு வந்து விஜய் டிவியில் வந்து கண்டினியூவாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு விஜய் டிவி. அதே மாதிரி டைரக்டர்ஸ், நல்ல ரைட்டர்ஸு, நல்ல கோஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கிடச்சாங்க. அது மாதிரி இன்னும் கிடப்பாங்க, இப்பயும் கிடச்சிட்ருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. பாண்டியன் ஸ்டோவும் சிறப்பாக போயிட்டுருக்கு. அதுல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து அண்ணனா இருப்பீங்க. இதுல வந்து அப்பாவா இருந்த அந்த ஒரு ஷிஃப்ட் எப்படி இருந்தது? எப்படி நீங்க அதை பர்சீவ் பண்ணீங்க? கேரக்டரா அப்பாவா இவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணிட்டேமேன்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணலன்னு தான் சொன்னேன். நான் அப்பா கேரக்டர் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இது எப்போ நடந்தது? சரவண மீனாட்சி பார்ட் 2லே வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. ஐயோ அப்படின்ட்டு போய் இன்னொரு சேனலில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எந்த கேரக்டர் பண்ணாலும் நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க, அதில் மாற்றமே கிடையாது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி வரப்போ அப்புறம் யோசிச்சோம், கதை நல்ல கதை நல்லா இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் ஒரு மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் கேப்புக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ணால் வந்து அது வந்து ஒரு வாய்ப்புக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு மேபி இருக்கிறதுக்கு அப்படி கூட யோசிக்கலாம்.
பட் இது பார்ட் 2ங்கிறதுனால இது ஒரு பெருசாக தவறாக தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு நியாயம்னு பட்டது. அதுக்கடுத்து அண்ணனுக்கு அப்பாவுக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், என்ன ஒரு ஃபேமிலியில் வந்து அப்பா இல்லைண்டா அந்த ஸ்தானத்தில் வந்து அப்பா அண்ணன் இருந்து ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க. அது பாண்டியன் ஸ்டோர் 1ல் அது அப்பா இல்லை, அப்பா அம்மா சின்ன வயசுல அம்மா வந்து இருப்பாங்க, அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துருப்பாங்க. அந்த பொசிஷனில் அண்ணனாக இருந்து ஒரு தகப்பான வழி நடத்தினார் மூர்த்தி. இதில் அப்பாவாகவே இருந்து வழி நடத்துகிறாரு பாண்டியன். அவதான் டிஃப்ரெண்ட்டு. நிரோஷா மேமோட இன்னொரு பேரப் பண்ணி நடிக்கிறதுனா அது அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெரி கிரேட். உண்மையிலே வந்து மேமை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது அவ்வளவு ரொம்ப கைண்டான பர்சன். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. செட்டில் வந்துட்டு எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாரும் மேலேயும் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப கைண்டாக பர்சனாக வருதுங்க அவங்க. என்ன சொல்லணும்னா அவங்க கூட நம்ம எல்லாம் பண்ண வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். பிக் ஸ்க்ரீனில் அவ்வளோ சாதிச்சு வந்தவங்க. அவங்க கூட நடிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சீனை கேட்டு டிஸ்கஷன் பண்ணி நடிப்போம், அப்படி பண்ணலாம் அப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அவங்க கூட நடிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. செட்ல எப்படி சார் இந்த சீனியர் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வந்து இருக்குமா? எப்படி வந்து நீங்க வந்து உங்களை ரோல் மாடலாலாம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி நீங்க பார்த்தீங்க? அண்ட் கேள்விப்பட்டோம் ரோஸ்டிங் படிஸ்லாம் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு செட்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை அதில் சீனியர் ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. அது ஒரு நல்ல கதாபாத்திரங்களை தான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு விஷயத்தை ஆக்ட் பண்ணுறப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு தேவைப்படுவாங்க. ஒரு நார்மல் டயலாக் பேசணும், சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு கேஷுவலாக ஒரு நார்மல் டயலாக்குக்கெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே போதும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தோன்னா அட்மாஸ்பியரில் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்க பெரிய கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க, அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம ஜெயிச்ச நிறைய பேர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து தான் வெளியில் வந்து ஜெயிச்ச மிகப்பெரிய ஜாம்பவானுங்களாம் உண்டு. அது மாதிரி தான் இதில் வந்து சீனியர் ஜூனியர்லாம் ஒன்று நான் யோசிக்கிறது கிடையாது. எல்லாமே நடிகர்களால் தான் பார்ப்போம். இது எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் நம்ம வந்து வருஷத்தில் 365 நாளில் மினிமம் ஒரு 300 நாளாவது கேமரா முன்னாடி இருப்போம். அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பிக் ஸ்க்ரீனில் கொஞ்சம் கேப் இருக்குது அவங்களுக்கு. நம்மளுக்கு வந்து சீன் பேப்பர்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பிக் ஸ்க்ரீனில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு வந்து ஒரு சீன் பேப்பரை வந்து ஒரு 15 பக்கத்தை கையில் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து பார்த்துட்டு அதை ரெடி பண்ணி அது எந்த சீன் எந்த டைலாக் எப்படி சொல்லணும் என்ன பண்ணுன்றதை நம்ம இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி ஆகணும். அது நம்ம ஐடியா பண்ணி இதை இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணலாம்ன்றதுக்கெலாம் டைம் கிடைக்காது. சீரியலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மினிமம் ஃபுட்டேஜ் இவ்வளோ எடுத்தாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசர் டைரக்ட் சைடுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். மினிமம் ஒரு 7 சீன் 8 சீன் எடுப்பாங்க. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு செகண்ட் நம்ம இந்த டைலாக் இப்படி டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது கிடையாது. அப்படியே நம்மளை வந்து என்ன வருதோ அது அப்படியே நடிச்சிட்டு போகிறது தான் அது. மற்றபடி இதில் நான் இப்போ வரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு யாருமே நான் நடித்து வர்றப்பெல்லாம் யாருமே நான் பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி என்கிட்ட யாரும் நடந்தே கிடையாது. இதை விட பிக் ஸ்க்ரீன்லாம் நடிக்கிறப்ப கூட பெரிய பெரிய ஜாம்பவான் கூடையெல்லாம் நடிச்சிருக்கோம். அவங்களே வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. என்ன எனங்க பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா சாரி அப்படிங்க, ஏன் பண்ணுங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களே அப்படி இருக்கிறப்ப நம்மள அதெல்லாம் கண்டுக்கிட்டு ஒரு புதுசாக யாராவது அடித்து ஒரு 10 டேக் வாங்கினா கூட ஜாலியாக எடுத்துக்குவோம். சும்மா பண்ணாதே போவோம். டைரக்டர் வந்து ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா டைரக்டரும் வந்து ரொம்ப நல்ல ஜாலியான பர்சன்ஸாக தான் இருக்காங்க. கேமராமேன் இருக்கட்டும், டைரக்டர் ஆகட்டும். இப்போ ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுப்போம் இல்லையா? இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், இல்லைனா ரியல் டைம்ல நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதுல இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி நடிக்கணும்ன்றது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஆனது இல்லையா? ஸோ இதுல வந்து நீங்க அப்பாவா பண்ணியிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உங்களோட அப்பா சாயல் வந்து அது கொஞ்சம் வரும் இல்லை? ஏன்னா அந்த 90s கிட்ஸுக்கு தான் அது தெரியும். அந்த 90s 80s கிட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு அப்பா இருப்பாங்க. ஆனா பாசமும் அதுல கூட இருக்கும். ஸோ உங்க அப்பாவை நீங்க அந்த ரிமெம்பரன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க அவரோட ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் அவர் பண்றதுலாம் நீங்க அடாப்ட் பண்ணி நடிச்சீங்களா சார்? அது நான் எல்லா மேடைகளிலுமே எங்கள் அப்பாவை நான் வந்து ரொம்ப உயர்வாக பேசுவேன். அது அப்பா வந்து ஒரு ஹெட்மாஸ்டர். நான் அப்பாட்டையும் நான் படித்தேன். அம்மா டீச்சர், அம்மாட்டையும் நான் படித்தேன். நான் எல்லாம் ப்ரெசன்ஸாக இருந்தால் நானும் ப்ரெசன்ஸாக இருந்தால் சொல்லணும். அப்பான்னு சொன்னால் உதவாங்க அதை வாங்குவேன். அந்த மாதிரி இருக்கப்ப எனக்கு வந்து நான் நடிக்க வரப்போ அப்பா இல்லை, இறந்துட்டார். அவர் இருந்திருந்தால் என்னை இந்த ஃபீல்டுக்கு அனுப்பிச்சிருப்பாருன்றது கேள்விக்குறி தான். அவர் வந்து எஜுகேஷன் இதில் ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவருக்கு வந்து காலையில் ஏழியாக வந்து தோட்டத்துக்கு போகணும். அந்த கேப்பில் வந்து அந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாது. அங்கேயும் போகணும், ஸ்கூலுக்கும் போகணும். வீட்டுக்கு டைமுக்கு 8 மணிக்கு வீட்டுக்கு வரணும். அதுக்கு மேலே வெளியில் போகக்கூடாது. ஃப்ரீடமும் கொடுப்பாரு,
அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார். அந்த ஒரு சாட்டர்டே சண்டேஸ்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து அதுக்கும் திட்டுவார். ஒரு ஆம்பளை போய் வெளியில் போ, 10 பேத்த பாரு, இல்லை அந்த இடம் சரியில்லை, ஒன்று அடிச்ச முடியல அடி வைத்த முடிவா, ஏதாவது ஒன்று, நீ என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க, வெளியில் போய் பார்த்துட்டு. அதே மாதிரி எனக்கு தெரியாத இடத்துக்குலாம் அனுப்பிச்சி வைப்பார். இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது, என்கிட்ட பணம் கேட்க தெரியுது, சாப்பாடு கேட்க தெரியுது, அதுக்குள்ளே வாய் வேலை செய்யுதில்ல. அதே மாதிரி தெரியாத இடங்களில் 10 பேர்த்த விசாரி அப்படிம்பாரு. அதேமாதிரி டூர் கூட்டிகிட்டு போவார். எங்கள் அப்பா வந்து எப்பயுமே வந்து இயர் ஒன்ஸ் வந்து டூர் கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட் அதை படிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து தஞ்சாவூர் கூப்பிட்டு போயிருந்தேன். இப்போ தஞ்சாவூரில் என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஒரு எப்பயுமே வந்து வீட்டு அட்ரஸ் எழுதி பாக்கெட்டில் வச்சு விட்ருவாரு. அது எப்படியுமே வீட்டில் இருக்கட்டும், மிஸ் ஆனால் கூட அப்படியே வந்துடுவாங்க. அப்போல்லாம் அந்த கான்டாக்ட்ஸ் எதுவும் கிடையாது. வீட்டு ஃபோன் நம்பரு, அட்ரஸ் வந்து இது மட்டும் எடுத்து கீழே போட்டுறக்கூடாதுன்னு ஷர்ட் பாக்கெட்டில் வச்சு விட்ருவாரு. அப்போ நான் ஏதாவது கேட்பேன் அப்பாட்ட, டூர் போன இடத்துல வந்து அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்பேன்ல. அப்போ கண்டிப்பாக வாங்கி தரேன், ஆனால் வந்து இந்த ஊரை பற்றி ஏதாவது 3 தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு, நீ கேட்குறத வாங்கி தரேன். என்ன தகவல்? இப்போ தஞ்சாவூர்னா என்ன, இங்கே என்ன வந்து எதுக்காக தஞ்சாவூர் பெருமையாக பேசப்படுது, இங்கே என்ன ஸ்பெஷல், என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு 3 இன்ஃபர்மேஷன் மட்டும், ஏதாவது ஒரு விஷயத்த கலெக்ட் பண்ணி யார்ட்டாவது கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் நான் போவேன் ஒரு கடைகிட்ட போய், அண்ணே அந்த கடையில் போய் அண்ணே அப்போல்லாம் வயசானால பார்த்தா கூட அண்ணே அப்படின்னு. அப்போ வந்து யார் இந்த தஞ்சாவூர் கோயில் வந்து எப்படி உருவாச்சு, அந்த தலையாட்டி பொம்மை எதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது, அது புயல் சக்தி, அது உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள், ஒரு 6-7 விஷயத்த கேட்டுட்டு போவோம். அப்பா விட்டு நிறையா சொல்லணுண்டு. அப்பா கிட்ட போய்கிட்டு இருக்கும் போதே நிறைய விஷயம் மறந்துடும். இதை போய் அதை சொல்கிறதுக்கு உள்டாவா சொல்லி ஏதாவது ஒன்று வந்து ஒரு 2 விஷயத்த, ஏதாவது ஒன்று 2-3 விஷயத்த வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். வெரி குட் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பார். ஏதாவது இன்னும் வந்து எங்கள் அப்பா தஞ்சாவூரில் வாங்கி கொடுத்த அந்த பொம்மையும் அந்த ஒரு சின்ன 2 ஸ்டாச்சு வேணும், அதை வந்து அப்படியே இன்னும் வீட்டில் வச்சிருக்கேன் நான், இத்தனை வருஷமா இருக்கு. அதே மாதிரி கேட்டீங்களா, அதே மாதிரி நான் நடிக்கிறப்ப வந்து 7 சீன் ஒரு சீரியல் வந்து அது சரவண மீனாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடா அறுவாலை தூக்கிட்டு அடித்து தகராறு பண்ணுற மாதிரி பெரிய ஒரு அட்விலியம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு. அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இன்றைக்கி வந்து சேனலில் என்னை கூப்பிட்டு நீங்கள் வாத்தியாராக நடிக்கணும்னு. சார் சும்மா இருங்க சார், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே என்னை வந்து உதப்பாங்க, நான் நடிக்க மாட்டேன். இல்லை நீ பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பேர் வந்து பாரதின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் சேனலில் வந்து சேனல் டிஸ்கஷன் போகிறப்ப கொஞ்சம் லேட்டாக போனேன். சாலின் சார் வரலையா, வந்துட்டாங்களா, சாலின் சார் எங்கன்னு கேட்டுட்டு, அப்போ நல்லா இருக்கே உங்கள் பேரே வச்சிடலாமே அப்படின்ட்டு என் பேரை வச்சு, ஒரிஜினல் பேரை வச்சு நடிக்க வச்சாங்க. அப்போ எனக்கு வந்து ப்ராக்டிஸ், போர்டு ரைட்டிங்கு எப்படி இருக்கணும், என்ன ஏது அப்படின்றது. அப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவை மட்டும் தான் நினச்சிக்கிறேன். அப்பா ஸ்கூல் டீச்சர் எப்படி வருவார், இப்படி தான் நடந்து வருவார், இப்படி தான் இருப்பார், கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு பசங்கிட்ட இப்படி பேசுவார். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வாத்தியார், இங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். அதை அப்பாவை நினச்சிக்கிட்டே வந்து பண்ணி அப்போதையுமே போர்டில் எழுதுனாலே ஸ்கூல் படிக்கிறப்ப அதை வச்சு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீரியல் ஃபுல்லாக பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்பா கேரக்டர் பண்ணுறப்ப இப்போ கூட வந்து எங்கள் அப்பா தான் திரும்ப வந்து பாண்டியனுக்குள்ள ஒரு முத்து வாத்தியார் இருக்காரு. அது வந்து ப்ரொஃபஷனல், இது பர்சனல். ஆமாம், பர்சனலாக வந்து அப்பா வீட்டில் எப்படி இருப்பார் அப்படின்றதான். அது அப்படியே தான் இதையும் வந்து ஒரு சில இடங்களில் அப்பா வந்து நான் எங்கள் அப்பாட்ட வந்து முகத்தை பார்த்து பேச மாட்டேன். என்னடா சாப்பிட்டியா அப்படிம்பாரு, போல்டாக தான் கேட்பாரு, அந்த அன்பை வந்து போல்டாக காட்டுறாரு. சாப்பிட்டியா இல்லையாடா அப்படிம்பாரு, சாப்பிட்டு அவ்வளோதான். ஃபேஸை பார்த்து சாப்பிட்டாச்சு வாய்ப்பே கிடையாது. நானும் அப்பா வந்து வெளியூர் போவோம், என்னை கூட கூட்டிகிட்டு போவார். ஹோட்டலில் காலையில் ஒரு யாருன்னா மார்னிங் சாப்பிட போனோன்னா கூட அவர் ஹோட்டலில் அவர் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேன், நான் தனியாக உட்காந்து சாப்பிடுவேன், அவர் தனியாக உட்காந்து சாப்பிடுவார். அந்த சர்வெண்ட்டு ஏன் காலங்காத்தால் வந்து 2 பில்லை போட்டு அந்த மாதிரி இருக்கும். அது காரணம் வந்து பயம் இல்லை, அது அப்பா மேலே இருக்க ஒரு தன்னை அறியாத ஒரு மரியாதை. அப்பா பக்கத்தில் சமமாக உட்காந்து சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி தான் இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னா, அப்பாவோட மரணத்து வரைக்குமே அப்பா இறக்குறப்ப கூட ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. அது எப்படி என்னப்பா
அந்த நர்ஸு எங்கள் டியூட்டிக்கு லேட்டாக வருது என்ன அப்போ ஹாஸ்பிட்டலையும் அது அவர் டிசிப்ளின் எதிர்பார்ப்பார். நீட்டாக இருக்குன்னு எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கும். நம்மளால் யாருமே வந்து வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுருவார். அதை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். அதான் பெரிய விஷயம். எனக்கு அப்பா வந்து ரொம்ப 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 பிடிக்கும். 7C அந்த கேரக்டர் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கேரக்டர் நீங்கள் நடித்ததில் எது சார்? எனக்கு எல்லா கேரக்டருமே பிடிக்கும். இல்லை ஒன்று தான். எனக்கு வந்து இப்போ சரவணன் சீசன் 2லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் நான் நடிச்சுட்டு பார்ட் 3ல் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும், கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இறங்கி அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி கையாட்டிக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது கரெக்டாக போயிடும். ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ வந்து ஒரு மீட்டர் தாண்டி போக முடியாது. இப்போ மூர்த்தி இப்படி தான் இருப்பார். மூர்த்தி பிள்ளை திடீர்னு டேரக்டர் சொல்லுவார், சார் உள்ள ஸ்டாலின் சார் வர்றாரு. மூர்த்தி இதெல்லாம் இப்படிலாம் காமெடி பண்ண மாட்டார். நான் ஏதாவது சிரிச்சுட்டு ஜாலியாக ஏதாவது ஒரு சீனில் நினச்சிருக்கேன். சார் உள்ள கொஞ்சம் ஸ்டாலின் சார் எட்டி பாட்டு போகிறாரு, எங்களுக்கு தான் மூர்த்தி வேணுமா. அது எனக்கு கேரக்டர்ஸ் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரசிச்சு நடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சீனில் பின்னாடி அட்மாஸ்பியரில் நீங்கள் ஒரு 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 ½ அன் ஹவர் நீங்கள் நிற்கணும், டயலாக்கே இல்லைன்னா கூட அதையும் ரசித்து நடிப்பேன். அதில் கூட மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். அது எனக்கு அது இந்த கேரக்டர் பிடிக்காது. நல்ல கேரக்டர்ஸ் முன்னோடு டிஃப்ரெண்ட் கேரக்டர் எது கிடைச்சாலும் பண்ணதவே திரும்ப திரும்ப புதுசாக நிறையா கேரக்டர் அந்த மாதிரி பண்ணணுன்றது தான் என்னோட எண்ணமே. பரவாயில்ல, நீங்க வந்து எந்த கேரக்டர் வந்து ஃபேவரட் அப்படின்றத சொல்லல. பட் இப்போ நீங்க பண்றதுனால பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வந்து அந்த கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல், ஆஸ் அ ஹோலா பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயம்? இல்லை, அது பாண்டியன் ஸ்டோர் 2 வந்து அது அது அதுக்கு பார்ட் 2லையும் நம்மளை கொண்டு வந்திருக்காங்கன்றது வந்து பெரிய விஷயம். அது நீங்கள் இருந்தால் வந்து இப்போ லீடு நீங்கள் அதுக்கு தான் டைட்டிலே வந்து என் பேரில் வந்து அதுலையாவது வந்து பாண்டியன் ஸ்டோர் வந்து அப்பா பேராக இருந்தது. இதில் வந்து அதில் மூர்த்தின்னு இருந்தது. இதில் பாண்டியன் ஸ்டோர்ஸ். அதுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து தந்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி ஒரு இது வச்சாங்க. அப்போ எல்லாம் நீங்கள் மீனாக என்ன சார் நல்லா தான் இருக்கும். அதில் இந்த கதைக்களை வந்து நான் அப்பயே வந்து நிராசா மேடம் கூட சொன்னாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்ப, சார் என்ன சார் வெறும் பிள்ளையாதான் இருக்குது அப்படின்னு. 3 பசங்க, 2 பொண்ணு, அவ்வளோ ஒரு மருமையன், ஒரு பேத்தி. அவங்க நான் வரல இவ்வளோ நிஜ லைஃப்பில் கூட இவ்வளோ பிள்ளை குட்டி இல்லைங்க இவ்வளோ ஏஜில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதில் அது இது பண்ணலாம், இது பண்ண வேணாம். ஆனால் பட் ஒரு அப்பாவை நடிக்கிறதுன்றது அதுக்கான பக்குவங்கள் நிறையா வேணும். இப்போ நீங்கள் ஒரு திடீர்னு அப்பா ஒரு அப்பா எப்படி இருப்பார் அப்படியே இப்போ அதே மாதிரி எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு எதாவது ஃபீல் பண்ணி நடித்தது நம்ம வந்து இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ என்னடா அந்த கேரக்டர் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இவர் ஏஜுக்கு என்ன. இன்னொன்று சேனலில் இன்னொரு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது எனக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சார் நீங்கள் வந்து இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் சத்யராஜ் சார் மாரி பிறந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி போனால் என்ன இவர் போய் இந்த வயசில் போய் வந்து காலேஜுக்கு போகிறாரு, லவ் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ பண்ண இவர் என்னப்பா இவர் வயசுக்கு போய் அப்பாவை நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சு வரும். அது கூட உங்களுக்கு ப்ளஸ் தானே அப்படின்னு. சரி, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல உங்களை அடிச்சுக்க முடியாது, ஓகே அப்படின்னு. அது மாதிரி இந்த பாண்டியன் ஸ்டோர் வந்து உண்மையிலே PS2 வந்து எனக்கு ஸ்பெஷல் தான். அது ரொம்ப பிடிச்ச ஒரு கதையெல்லாம் இப்போ வர்ற ஃபியூச்சர் இப்போ கதையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. பிக் ஸ்க்ரீன்ஸ்ல கொஞ்சம் மிஸ் பண்றோமே சார். பிக் ஸ்க்ரீன்ஸ் வந்து நிறையா அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் என்னடா டேட் கொஞ்சம் இதாக இருக்கும், வந்து 1 to 15 அவங்க பண்ணணும்பாங்க. அதில் வந்து பல்காக கேட்பாங்க, 3 months 2 months கேட்பாங்க. நம்மளை அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு 10 days 15 days இருந்தால் கூட ஏதாவது பாண்டியன் வந்து வெளியூர் போயிருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காருன்ற கதையில் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். நம்ம கண்டினியூவாக வந்து 3-4 எபிசோடு நம்ம இல்லைன்றப்ப கஷ்டம். ஆமாம், அதனால இல்லை, எனக்கு பிக் ஸ்க்ரீன் தான் என்னோட பெரிய லட்சியமே. பிக் ஸ்க்ரீனில் அதுக்கான காலங்கள் வர்றப்ப வந்துட்டு தான் இருக்குது. நான் நிறைய நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. பண்ணணுன்ற ஆசை தான். பண்ணால் ரொம்ப பிக் ஸ்க்ரீனில் வரணுன்னு எல்லாத்துக்கும் என்ன. சீரியல்ல பாத்தீங்கன்னா நீங்க பயங்கரமா ஒரு ரக்கடா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கடுமையான அப்பா மாதிரி இருக்கும், பட் அன்பு இருக்கும் உள்ள இல்லையா? பட் வந்து நீங்க நேர்ல வந்து பயங்கர ஒரு ஃபன் பர்சனா இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சா நீங்க அதை ஒர்க் பண்றதுக்கு எவ்வளோ விரும்புவீங்க? நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு நாள் ஷூட்டிங் போகாட்டி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து என்ன வந்து
டெத்து வீடு மாதிரியே இருக்குது, அவரை காண அப்படி தான் சொல்லுவாங்க. அது நான் எப்போயுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாராவது ஒரு ஆளை சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். யாராவது நடித்தவங்களுக்கு இல்லையோ அவங்க நடிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணேன், கேமராமேன்ட்ட போய் ஏதாவது பேசிட்டு போய் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு எல்லோரும் கூட அரட்டை அடிச்சுட்டு இப்படியே போகும். நான் சீரியஸாக இருக்கிறதே கிடையாது. அது நிஜ லைஃப்லேயும் அப்படி தான். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு மாறி கேரக்டர் அமையுது. எப்பயுமே ஜாலியாக சிரிச்சு தரக்கூடிய என்ன எல்லோரும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதானே. மற்றபடியெல்லாம் உருண்டு இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம். அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறப்ப வந்து நம்ம ஒரு ஆக்டராக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம், மைண்டு வேறு பக்கம் இருக்கும், நம்ம வந்து டயலாக் மறந்துடுவோம். சார் இல்லை சார் என்ன இப்படி பண்ண மாட்டேங்களே அப்படின்ட்டு அதுலேயும் டிஸ்டர்ப் ஆகும். ஐயோ என்றைக்கெல்லாம் டேக் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு ஒரு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே நம்மளை பிரேட்டாக வச்சுக்கிறது நம்ம கையிலே தான் இருக்குது. அது நம்ம வந்து நம்ம நினச்சா உம்முன்னு இருக்கலாம். அது இன்னொன்று ஒரு நடிகர்களுக்கு மட்டும்தான். இப்போ நீங்களாம் எதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அழுவீங்க, எதாவது இப்போ சந்தோஷம் வந்தால் மட்டும்தான் சிரிப்பீங்க. நாங்கள் அப்படி கிடையாது, அவங்க கையில் இருக்குது. காலையில் சிரிச்சுட்டே காலையில் நல்லா ஜாலியாக சிரிச்சு ஷெட்டுக்குள்ளே நுழைவோம். சார் 1.5 மணி நேரம் அழுகிறீங்க, அப்படியே அழுகணும். ரொம்ப ஒரு டல்லாக ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அன்றைக்கி கூப்பிட்டு சார் ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ணுற மாதிரி செய்யுங்கம்மாங்க. அவ்வளோதான் மாறிதான் அமையணும், என்ன பண்ணுறது. திடீர்னு கோவப்பட சொல்லுவாங்க, கத்த சொல்லுவாங்க அடிக்கடி. அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும்னா நம்ம எப்பயுமே நம்ம எனர்ஜெட்டிக்காக நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் வந்தது. அதுக்காக சிரிச்சுட்டே அதுக்காக எப்பயுமே கேரக்டராக தான் எனக்கு. ஃபஸ்ட்டு யாராவது பார்த்தா என்ன இவ்வளோ ரகடாக இருக்குது, ஒரு பேஜ் வர பேச மாட்டார், என்ன மனுஷன் ரொம்ப டெரராக இருப்பார் போல நினைக்கணும். கிட்ட பார்த்தா தான் நமக்கு சும்மா காமெடி. ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரியே பிக் ஸ்க்ரீன்ஸ்லையும் நாங்கள் இன்னும் உங்களை நிறைய பார்க்கணும்னு விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எஸ்எஸ் மிஸ்ஸி. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.